நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். தமது தந்தையை அன்றாடம் ஏறிட்டு பார்த்து வேண்டுதல் செய்த இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசித்தது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்கும் போது இந்த காட்சியை நாம் காண முடிகிறது. மலைமேல் ஏறி இயேசு கிறிஸ்து மறுரூபமாகின்றார். தனி ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த இயேசு கிறிஸ்து ஜபத்தின் முக்கியத்துவத்தை சீசர்களுக்கு கற்பிக்கும்படி சீசர்களை அழைத்து கொண்டு மலைமேல் ஏறினார் என்று லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை கொல்லும்படி முயற்சித்த போது இயேசு மலையின் மேல் ஏறி ஜெபித்ததாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. தனது பின்னடியார்களுக்கு நல்ல முன்மாதிரியை இயேசு கற்பித்து கொடுத்திருந்தார். மலையின் மேல் ஏறி ஜெபம் செய்யும் போது மாற்றங்களை சீசர்கள் கண்டார்கள். அந்த காட்சிகள் அவர்களுடைய ஊழியங்களிலே, அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையிலே அது ஒரு மைய பொருளாகவே இருந்தது. நாமும் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திற்கு, ஒரு மறுரூபத்துக்கு கடந்து செல்லுவோம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே உண்டாயிடுச்சு. இயேசு மலையின் மேல் ஏறி ஜெபித்த போது உண்டான மாற்றங்களை லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே அழகாக வர்ணித்திருக்கின்றார். முதல்ல இயேசு கிறிஸ்துவின் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச ரூபத்தில் காணப்பட்டவரின் முகம் மாற்றம் அடைந்தது. பழைய ஏற்பாட்டுல மோசேயின் முகம் தேவனை சந்தித்து கொண்டு திரும்பி வந்தபோது பிரகாசமாய் இருந்தது. இஸ்ராயேல் மக்கள் அதை பார்த்து பயந்தார்கள் என்று யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29 35 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி குறித்து பிரசங்கித்து அதன் மூலம் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஸ்தேவானின் முகம் அவனுடைய இறுதி நேரத்தில் மாறியதாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் இவ்விதமான அனுபவத்தை அடைய உலக அளவில் லாபமாய் இருப்பவைகளை நஷ்டமாக எண்ண வேண்டும் என்று பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்திலே தன்னை மையமாக வைத்து குறிப்பிடுகின்றார். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஜபம் செய்யும் போது நம்முடைய முகரூபம் மாறும். நிச்சயமாய் அந்த மாற்றத்தை அன்றாடம் அனுபவித்து வருவோம் என்றால் ஒரு நாள் முழுமையான மாற்றத்துக்குள்ளே நாம் கடந்து சொல்லுவோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து மலையில் மேல் ஏறி ஜெபித்த போது லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சரீரத்தில் உண்டான மகிமையின் மாற்றம் ஆடைகளை ஊடுருவி சீஷர்கள் காணும்படி செய்தது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்று யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். ஒரு நாள் நாமும்
இதே மகிமையின் ஆடையால் போர்த்தப்படுவோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 49ஆம் வசனத்துல இப்படி குறிப்பிடுகின்றார். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் 51ஆம் வசனத்துல சொல்லும் போது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ஆடை வெண்மையாய் மாறி பிரகாசித்தது. 3வது, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது, மலையில ஏறி அவர் ஜெபம் பண்ணும்போது, லூக்கா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மோசே எலியா என்னும் 2 பேர் மகிமையோட காணப்பட்டு இயேசுவுடனே சம்பாஷணை பண்ணி இயேசு எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே எலியா என்பவர்களோடு இயேசு கிறிஸ்து உரையாடுகின்ற ஒரு காட்சியை இந்த சீஷர்கள் காண்கின்றார்கள். மோசே எலியா என்பவர்களை சீஷர்கள் பார்த்ததில்லை. அவங்க ஏற்கனவே அவர்களை கண்டதில்லை. அவர்கள் பிறப்பதற்கும் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி மோசேயும் எலியாவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் வார்த்தைகளையும் இந்த பைபிளிலே எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். எலியாவின் மகத்துவமான கிரியைகளை அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அதே மோசே எலியாவையும் இவர்கள் காண்கின்றார்கள். மோசே மரித்தும் காணப்படாமல் போனார், எலியா மரிக்காமலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஜெபம் மகிமையில் உள்ள ஒளியின் பரிசுத்தவான்களோடு நம்மை இணைக்கிறது. ஜெபம் இந்த உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடு நம்மை இணைத்து வைக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆக்கியோன் இப்படி சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்மை சுற்றி ஏராளமான சாட்சிகள் நின்று கொண்டிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இருளின் 12ஆம் வசனம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அவர் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, பர்வத ஜெபம் பரம காரியங்களை கற்பித்து பரம ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். செபியுங்கள், கண்களையும் இருதயத்தையும் ஏறெடுத்து ஜெபியுங்கள், பர்வதமேறி ஜெபியுங்கள், அது பரம பாக்கியத்தை அடைந்து கொள்ள ஏதுவாகும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு மறுரூபம் அலையிலே ஏறி இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை ஆண்டவரே சீஷர்கள் பார்த்தார்கள். அந்த மறுரூபம் அலையிலே உண்டான மாற்றங்களை கண்டார்கள். அவர்கள் அந்த மறுரூபம் அலையிலே ஏறவில்லை, ஆனால் அந்த மாற்றங்களை கண்டார்கள். ஆனால் பின்னாட்களிலே அந்த மலையில் அல்ல, பரலோக பர்வதத்திலே ஏறுகிற தேவ மனிதர்களாக அவர்கள் மாறினார்கள். நாங்களும் ஒருவேளை இயேசு ஏறிய பர்வத மலையில ஏற முடியாமல் போகலாம், ஆனால் இயேசு போயிருக்கின்ற அந்த பர்வதமாகிய ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல எங்களுக்காய் நியமித்திருக்கிற அந்த ராஜ்யத்துல நாங்கள் நிச்சயமாய் வந்து மறுரூபம் அடைந்து ஆண்டவரை உம்மோடு நாங்கள் வாழுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே நிலைநிறுத்தி வாழ வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.